Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்கன் சூப். சிக்கன் சூப்புக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சூப்பு. ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லாம் தேவையே இல்லை. சும்மா நார்மலாக எப்படி நம்ம குக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா எடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிற வேண்டியதான். இதை வந்து நம்ம போன்லெஸ் பண்ண சிக்கன், அதாவது நம்ம வேறு எதுக்காவது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதை போன்லெஸ் பண்ணிவிட்டு அந்த எலும்பு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணலாம். ஸோ நான் போன்லெஸ் பண்ணின அந்த எலும்பு தான் அது. இந்த எலும்பை வச்சு தான் நம்ம சூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பாயில் ஆயிடுச்சு ஹாட் வாட்ரு. அதுக்கப்புறமா நம்ம போன்லெஸ் பண்ண அந்த எலும்பை வந்து ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் நல்லா பாயில் ஆக வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும் இந்த சூப்பு. ஸோ இப்போ சிக்கன் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹோல் கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், பிளாக் பெப்பர், குமின் சீடு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். இதெல்லாம் ஒரு இந்த சிக்கனுடைய வாசனையை வந்து போக்குறதுக்காக தான். ஸோ அந்த ஸ்ட்ராங் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனோடனே சைடில் வந்து இந்த வேஸ்டேஜ் கிளம்பிடும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டர்மரிக் பவுடர், சால்ட், குமின் பவுடர், ஓன்லி 3 ஐட்டம் தான். அதை விட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக ஆனியனும் கேரட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கேரட் வந்து நல்லா ஓவர் பாயில் ஆகி மேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சூப்போடைய திக்னஸ்க்காகவும் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான். இப்போது சைடில் பாயில் ஆகுது. இன்னொரு சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணி மஸ்டர்ட் சீட்ஸ், ஆனியன், கருவேப்பிலை, இது 3 ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி நார்மலாக சூப்புக்கு தாளிப்போமோ அதே மாதிரி தான். அது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வந்துருக்க அந்த சூப்பை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதான். இந்த எலும்பையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ள மீட்டை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதோட கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தாளித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ நம்ம எப்படி ரசம் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சூப். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.